ஹாய் ஹலோ ஆல் நான் ஷோவோட ரன்னிசமோடய போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, சென்னையில இருக்கேன். ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் வீடியோல நீங்க வந்து நான் Adidas வந்து அருண் சார் வீட்ல அருண் ப்ரோ வீட்ல இருந்து தான் நான் வந்து கிளம்பி போய் வாங்கியிருந்தேன் நானு. உங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ ஒண்ணு சொல்லுங்க. நான் ஆக்சுவலா என்ட்யூரன்ஸ் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு கோச்சிங் கம்பெனி. ம். வேற நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ம். நியூட்ரிஷன் சப்போர்ட்லேருந்து, ரன்னிங் கோச்சிங்லேருந்து, ம். ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்லேருந்து, யோகா இந்த 4 ஓகே. விஷயமா நான் கவர் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஓகே. ஒருத்தவங்க உள்ள வராங்க அப்படின்னா, ம். அவங்களோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை ம். பண்ணிட்டு கம்ப்ளீட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாத்துறேன். அண்ட் ரன்னிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நான் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் பண்றீங்க. இப்ப ரன்னிங்ல எந்த அளவுக்கு நீங்க வந்து போயிருக்கீங்க? எந்த பாதை வரையும் தாண்டி இருக்கீங்க? அதாவது 10Kல போடியம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஈரோட்ல பண்ணதா இருக்கட்டும், ஆமா. மும்பைல நீங்க அச்சீவ் பண்ணதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி உங்களோட சில அச்சீவ்மெண்ட்ஸ பத்தி சொல்லுங்க. ஸோ 10K பொறுத்தவரைக்கும் என்னோட பெஸ்ட் வந்து நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, 37 28 வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். 37, 28 உங்க ஆமா. ஏஜ் என்ன ஆகுது? எனக்கு இப்போ 40 இயர்ஸ். 40. ஆமா. 40 வயசுல 37 அப்படின்னா கிட்டத்தட்ட 330 பேஸ். 3 345 3 பேஸ் எக்ஸாக்ட்டா. 10Kல 345, 5Kல 330ல புஷ் பண்ணியிருந்தாரு. நான் அவரோட டைமிங் எடுத்து பார்க்கும்போது 17 பாயிண்ட் சம்திங் இருக்கு. ஸோ பெரிய விஷயம். 40ல வந்து 17 டூ 18 மேனேஜ் பண்றது அப்படின்றது. ஸோ அதுக்கடுத்து கேட்போம். இப்போ வந்து நீங்க வந்து 5K, 10K அதிகமா பண்ணியிருக்கீங்க. ஆமா. 42வ ஏன் பண்ணல? 42 ஏன் பண்ணல அப்டின்னா, அதுக்கு டைம் கமிட்மென்ட் ரொம்ப அதிகமா குடுக்கணும். சரி. நான் எப்படி அப்டின்னா, நான் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, எனக்கு நான் ரொம்ப ஃபுல்லா சீரியஸா ட்ரெயின் பண்ணுவேன். ம். எனக்கு அது ஃபன்னா பண்றத விட, எனக்கு அது ரொம்ப சீரியஸா பண்ணணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு நான் அத்லெட்டிக்ஸ்ல இருக்கேன். சரி. சின்ன வயசுல ஸ்கூல்லேருந்து 800, 1500 அத்லீட். ஆ. அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் மோட்டார் சைக்கிள் ரேசிங். ஸோ ம். எல்லாமே ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணுவேன். ஸோ ஓகே. அதுல எனக்கு டாப்ல இருக்கணும் அப்டின்னு ரொம்ப ஆசை. ஓகே. இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. அதாவது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் மோட்டார் ஸ்போர்ட்ல ஆமா, இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஐடி ஒர்க்கு, ஆமா. அதுக்கப்புறம் எண்டுரன்ஸ். கரெக்ட், எண்டுரன்ஸ்ல ஃபுல்லா இறங்கியாச்சு. கரெக்ட். பேசிக்கா இப்ப நீங்க வந்து ஃபுல்லா லாங் டிஸ்டன்ஸ்ல 5K, 10K பண்றீங்க. ஆமா. சம்டைம்ஸ் 21 பண்றேன். 21 பண்ணுவீங்க. ஆமா, கோச்சிங் பண்றீங்க. ஆமா. ஸோ ஃபுல் உங்களோட டைம் ஏஜ் கோச்சிங் தான் ஃபுல்லா 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 போயிட்டு ஃபுல்லா இருக்கு. போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப அதாவது ரன்னிங்ல ஊறி அந்த இந்த படத்துல வர மாரி தான். "இதுலயே ஊறி நான் எந்திரிச்சவன்டா" அப்படின்ற மாரி. அந்த மாரி சென்னையில ஒரு எப்படி சொல்றது? பிக் பண்ணி எடுத்தோம்னா ஒரு டாப் மோஸ்ட் 4, 5 பேர்ல நம்ம ஆளு வந்துருவாங்க. ஸோ இதுதான் இவங்களோட இன்ட்ரோ. இப்ப சென்னை பேஸ்ல இருக்காங்க இப்ப. இங்க தான் வந்து ரன்னிங் கோச்சிங் குடுக்குறாங்க. பிராக்டிஸும் இங்க தான் பண்றாங்க. ஸோ அவங்க கூட தான் வந்து 2 நாள் தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சு. நம்ம ஆஸ் யூசுவல் இப்ப வந்து யாருனாலும் வந்து ரன்னிங்ல வந்து திறமை இருக்கிற ஆளு. இப்ப எனக்கு வந்து பேசிக்காவே அந்த பில்ட் இருக்கு அப்படின்னா ஓடிறலாம். ஆனா அவங்க ஓடுறதுக்குன்னு ஒரு ஃபியூயல் அதுக்கு உண்டான காரணம் தேவைப்படும். நான் ஒரு ஒரு ஆள்ட்டயும் போய் கேட்பேன். சில பேர் வந்து எனக்கு புடிச்சிருக்கு ஓடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்குண்டான வலுவான காரணம் என்னன்றத தேடுனா தான் அதுல ரொம்ப நாளைக்கு வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்னோட ஒப்பீனியன் 100% இல்லன்னா இந்த ஸ்போர்ட்ல தாக்கு பிடிக்கவே முடியாது. தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப நான் வந்து பார்த்திருக்கேன். ஒரு பணக்காரரு ரொம்ப பணம் கோடிக்கணக்குல இருக்கு. அவரு எண்டுரன்ஸ் ஸ்போர்ட் பண்றாரு. 1000 கிலோமீட்டர் சைக்கிள் பண்றாரு. அவர்ட்ட போய் ஒரு பர்ப்பஸ் என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது, ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் டாக்குக்கு அப்புறம் சொல்றாரு, அவரோட சன் அவர் இழந்திருக்காரு அப்படின்றது. ஸோ அந்த வலி தான் வந்து என்னதான் பணம் இருந்தாலும், சொகுசான வாழ்க்கையில கரெக்ட். இருந்தாலுமே, அவர அவ்வளோ தூரத்துக்கு பண்ண வச்சிருக்கு. ஸோ இந்த மாரி ஒருத்தவங்களுக்குள்ள சொல்ல முடியாத பெயின் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா. ஓப்பன் அப் பண்ண முடிஞ்சதுன்னா அத சொல்லுங்க. அவங்களுக்கும் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஏன்னா நம்மள மாரி பிரச்சனையில இருந்து ஏன்னா ஒருத்தவங்க வந்து தப்பான முடிவு எடுத்துருவாங்க. டக்குனு ம். சடனா வந்து எதுக்கு அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சாங்கன்னா முடிஞ்சிரும். ஸோ அதுலருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு இது ஒரு பாயிண்ட்ல, இது ஒரு கண்டிப்பா. டூல்ல. ஸோ அத பத்தி ஸோ எனக்கு காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ரேசிங் பண்ணேன். சரி. அப்பவும் எனக்கு ஃபேமிலில இருந்தெல்லாம் எந்த சப்போர்ட்டும் இல்ல. நானே பார்ட் டைம் வேலைக்கு போவேன். இப்பவும் எனக்கு Instagramல நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. அதனால ஆ. நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா தான் வரும். என்ன காரணம் அப்டின்னா, நான் வீக்கெண்ட் இந்த ப்ரமோட்டர் வேலைலாம் இருக்கும்ல. ஆமா. லீஃப்லெட் குடுக்குற வேலைலாம் நான் பார்த்துருக்கேன். ஓ! காலேஜ் படிக்கிறப்போ. புரியுது. ஒரு எக்ஸ்போலாம் நடக்கும். அங்க ஆ. போய் லீஃப்லெட் குடுப்பேன். அதுலேருந்து வர ரூ. 300 ரூ. 400 தான் சேலரி வரும் அப்போ. இந்த பேம்ப்ளெட் பேம்ப்ளெட் ஆ, குடுக்குறது. ஆ, அதுதான் வாரம் வந்து காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைம் வேல பார்ப்பேன். பார்ட் டைம் வேல பார்த்துட்டு, அதுல என்ன காசு வருமோ அதெல்லாம் சேர்த்து வைப்பேன். அதுக்கப்புறம் தான் ரேசிங் பண்ணுவேன். ம். அதுவும் வந்து ஒன் மேக் பைக்ஸ்ன்னு இருக்கும். அதாவது ரென்டல் பைக்ஸ் எடுத்து நான் ரேஸ் ஓட்டுவேன். ரெண்டல் இப்படிதான் பைக்ஸ். வந்து பண்ணேன். என்னால அத கன்டின்யூ பண்ண முடியல. ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். ஒரு லெதர் வாங்கணும் அப்படின்னா ரூ. 1,50,000 வேணும். ம். ஒரு ஹெல்மெட் ப்ராப்பரா வாங்கணும்னா ரூ. 50,000 வேணும். இது வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். ஸ்பான்சர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப ரன்னிங் நெறைய பண்ணுவேன். எனக்கு ரன்னிங் ரொம்ப பிடிக்கும். ஓ! அப்பயே எனக்கு ரன்னிங் பண்ணிக்கிட்டு ஆமா. இருந்தீங்க. ரன்னிங் பண்ணும்போது அந்த வலிகள்லாம் ரொம்ப கம்மியாவற மாரி ஒரு ஃபீலிங் ஃபீல். இருக்கும். வேற எது ஏன்னா யாரோட டிபெண்டன்சியும் இல்ல. எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க பாட்டு ஓட போறீங்க. ஓடி முடிச்சோனே டயர்ட் ஆகும். அப்புறம் ஒரு ஒரு ரன்னர்ஸ் ஹைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆ. ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆமா. அதனால அப்படியே அத கன்டின்யூ பண்ணது தான். அது சரி, ரொம்ப பிடிச்சு போய் தான் வந்து ரொம்ப பண்ண ஆரம்பிச்சேன். சரி.
காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் கூட எனக்கு தெரியும் தட் நான் 17 வருஷம் கார்பரேட்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த 17 வருஷமும் இது எனக்கான வேலை இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். 7-8 கம்பெனி மாறி இருக்கேன். 2 வருஷம் 3 வருஷம் தான் ஒரு கம்பெனியில் தாக்கு பிடிக்க முடியுது. அதனால தெரியும் இது நம்மளோட இடம் கிடையாது. நமக்கு எப்படியாவது நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், இஎம்ஐ இருக்கும். அதுக்காக தாக்கு பிடிச்சி கொஞ்ச நாள் அப்படியே வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் நானே வெளியில வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம யார்கிட்டையும் வேலை பார்க்கக்கூடாது. எனக்கு பிடிச்ச விஷயம் இதுதான். இதில் எனக்கு 5 ரூபா வருதோ 10 ரூபா வருதோ எனக்கு இதுதான் எனக்கு ஃபுல் டைம் வேலையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நான் இதை ஆரம்பித்தேன். ஏன்னா நான் இதை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஜீரோவில் தான் ஆரம்பித்தேன். என்கிட்ட இன்கம் இல்லை, எதுவுமே இல்லை, ஜீரோ. எனக்கு பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இஎம்ஐஸ் எல்லாம் அப்போ தான் முடிச்சு ஜீரோவில் ஆரம்பிக்கிறேன். ஓகே. வேலையும் கிடையாது. வெறும் 5 ஸ்டூடெண்ட் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 5 ஸ்டூடெண்ட்டை ரொம்ப நாளாக நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், இன்கம் ஒன்றும் இல்லை, மாதம் 5000 ரூபா 10,000 வரும், அவ்வளவுதான். அதை வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா. ஒருத்தவங்களுக்கு இருக்கிற பாயிண்ட் என்னன்றதை தேடினோம்னா அவங்கள அதான் ஓட வைக்குது. ஸோ ஓகே, இதுவரை ரன்னிங் இது இந்த ரீசனுக்காக நீங்க ரன் பண்றீங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதுக்கு அடுத்து இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறீங்க அப்படின்றத நம்ம கேட்போம். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஷூவா எனக்கு ஓடும்போது இந்த பெயின் இருக்குது, நான் பிகினர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், வெயிட் லாஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், இப்படிலாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேசிக்கா எதுல இருந்து நம்ம வழி நடத்தலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஷூ வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் ஷூ ஒன்று வாங்கிக்கோங்க. இதுக்கு எனக்கு தெரியும் இல்லை நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு சீரியஸான ஒரு ஃபேக்டர் உங்களோட லைஃப்ல அப்படின்னா எப்படியாவது ஒரு நல்ல ஷூ ஒன்று வாங்கிக்கோங்க. அது ஒரு ஷூ வச்சே கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் 1400 கிலோமீட்டர் ஓட்டலாம். நான் ஓட்டியிருக்கேன். என்னோட பல ஷூக்கள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மைலேஜ் உங்களுக்கு. ஒன்று 1300 1400 கிலோமீட்டர். ஸோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 4 விஷயம் தெரியலையா, 10 பேர்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஸோ தட் ஒரு இன்ஜுரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை சுதாரிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுன்னா ப்ராப்பரா நம்மளால பண்ண முடியும். இப்போ 2வது கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஷூ வாங்குறாங்க மக்கள், ஒரு ஷூ வாங்குறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு இவ்வளவு கிலோமீட்டர் தான் அவங்களால ஓட முடியுது. இன்னொரு ஆளுக்கு இப்போ வடிவேல் படத்துல சொன்ன மாதிரி தான், எனக்கு 50 கிலோமீட்டர் தான்டா மைலேஜ் கொடுக்குது, உனக்கு அப்புறம் 60 கொடுக்குது அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அது மாதிரி எனக்கு 1000 கிலோமீட்டர் கொடுத்த ஷூ அவங்களுக்கு 800 கிலோமீட்டர் தான் கொடுக்குது. என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? டெஃபினட்டா த வே ஆஃப் ரன்னிங் தான். அவங்க எப்படி ஓடுறாங்க, அவங்களோட கேடன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ஸ்ட்ரைட் எப்படி இருக்கு, அவங்களோட வெயிட் எப்படி இருக்கு, இது எல்லாமே ஒரு ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் மைலேஜ் சொல்ல முடியும். இப்போ என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 63 கிலோ தான் நான் இருக்கேன். ஓகே. நான் ஒவ்வொரு நாளைக்கு நான் ஓடும்போது நான் என்ன கரெக்ஷன் நான் இன்னும் ஃபர்தரா பண்ணலாம்னு யோசிச்சு தான் நான் ஒரு வாட்டி ரன் பண்றேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு மைலேஜ் அதிகமாக வருது என்னோட ஷூல. ஏன்னா என்னோட ஷூவோட பாட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னால தேய்மானம் எனக்கு கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மிட் ஃபுட்ல தான் என்னோட மோஸ்ட் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப சீக்கிரம் அந்த ஷூ எதுவுமே ஆகிறது இல்லை. நிறைய பேர் ஹீல் ஸ்ட்ரைக் பண்றீங்க, 4 ஃபுட் ஸ்ட்ரைக் பண்றீங்க. ஃபீல் ஸ்ட்ரைக் கூட ஓகே தான், பட் தேய்ச்சி ஓடுவாங்க நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கிறப்ப சீக்கிரமா ஷூ போயிடுது. அதுதான் விஷயம். நம்மளோட கரெக்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா பண்ணலாம். இப்ப அருண் ப்ரோ இவரோட பேஸ் பாத்தீங்கன்னா 330 ஆல் அவுட்டா பண்றாங்க அப்படின்றப்ப, இப்ப மீடியமா பண்றாங்க, ஒரு டெம்போ பண்றாங்கன்னா 430 ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட கேடன்ஸை பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஷூவோட தேய்மானம் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ நீங்க பிகினர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஷூவை நம்ம கேடன்ஸ் ரொம்ப கம்மியா போட ஷூவோட தேய்மானமும் அதிகமா இருக்கும். நம்ம ப்ராப்பரா அந்த ரோடுக்கும் நம்ம ஷூவையும் கான்டாக்ட் வைக்க மாட்டோம். ரொம்ப உராய்வு ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஒபீஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட 90 கிலோ 100 கிலோ இந்த மாதிரி இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது தேய்மானம் அதிகமா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு ஷூ வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அதோட மைலேஜ் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். கரெக்ட். அதுதான் ரீசன். கரெக்ட். இப்போ நீங்க நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்னோட வெயிட் 84 to 85 இருக்கேன். என்னோட ஹைட் 181 சென்டிமீட்டர். இப்போ உங்களோட ஹைட் எவ்வளவு? 173 சென்டிமீட்டர், 63 ஹைட். வெயிட் ஓகே. 173 சென்டிமீட்டர், 63 வெயிட். பியூரா மசிலா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 கிலோ பின்னாடி இருக்காங்க. நான் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பேன். நான் ஹைட்லேருந்து 100 மைனஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ +1 or 2 வச்சிருப்பேன். நான் 82 to 83 அந்த இதை மெயின்டைன் பண்ணுவேன் நான். இப்போ இவங்க எண்டூரன்ஸ் அத்லெட், அதாவது 10K 5K ஆல் அவுட்லாம் பண்ணணும் அப்படின்னா வெயிட் ரொம்ப எந்த அளவுக்கு கம்மியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு காற்று போல ஓடலாம். ஸோ அதுக்காக உருவாகியிருக்காங்க. இவங்க இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எடுத்தோடனே நம்ம அந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ண முடியாது, ஸ்லோவாக தான் பண்ண முடியும். தென் எப்படி சொல்றது, ஹைட் அண்ட் வெயிட்டோட ரேஷியோ எடுக்கிறத விட நான் ஃபேட் பர்சன்டேஜ் நிறைய கணக்கு போடுவேன். இப்போ மசில் நிறைய இருக்கு அப்படின்னா தட் இஸ் அ குட் திங். இப்போ ஒரு பாடி பில்டர் இருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட வெயிட் 83 kgs, உங்களோட ஹைட் 181 இருக்கு.
ஆனா மாஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மசில் மாஸ் தான் அதிகமா இருக்கு. இதே மாதிரி உங்களை மாதிரி இன்னொருத்தர் இருப்பாரு, அதே 181 85, ஆனா அவருக்கு மசில் ரொம்ப கம்மியா இருக்கும், ஃபேட் அதிகமா இருக்கும். சோ 2 பேருமே இப்போ வெளியில பார்க்கும்போது 2 பேருக்குமே ஒரே வெயிட் ஹைட், அப்ப 2 பேருமே ஹெல்த்தி அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ எப்பவுமே கணக்கு நம்ம பார்க்கும்போது என்ன ஃபேட் இருக்கு உடம்புல, என்ன மசில் மாஸ் இருக்கு, நான் அப்படிதான் கணக்கு பார்ப்பேன். புரியுது. சோ அதுக்குன்னு நீங்க ஒரு கால்குலேஷன் வச்சு அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கிறீங்க. இல்லன்னா வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? டெஸ்ட் இந்த மாதிரி லேப் டெஸ்ட் லேப் டெஸ்ட் எடுக்கிறது எக்ஸ்பென்சிவா இருக்கும். அந்த டெக்ஸா ஸ்கேன் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கிட்டத்தட்ட 2500 ரூபாய் கிட்ட காஸ்ட் வரும். அதுக்கு அவ்வளவு நம்ம செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. ஆக்சுவலா ஃபார்முலாஸே இருக்கு, அந்த ஃபார்முலா வச்சு நம்மளால கட்டாலே இல்ல டவுட் இருக்குன்னா எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா நானே சொல்லிடுவேன். ஓகே, உங்க கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஏதாவது டவுட் கோச்சிங் வேணும் அப்படின்னாலும் அப்ரோச் பண்ணுங்க. சரி, இது வரையும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஷூஸ் வந்து மக்கள் வந்து கேட்கறது, தேய்மானத்தை பத்தி கேட்கறதா இருக்கட்டும், என்ன ஷூ வாங்கணும்னு கேட்கறது, பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறது, இதை பத்திலாம் நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் வந்து அதை பத்தி எலாபரேட்டா பேசுவோம். இப்ப ரன்னிங் கம்யூனிட்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு சில பேர் ஓடுறாங்க, ஒரு சில பேர் இல்ல, நல்லாவே கிளப்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பேர் ஓடுறாங்க. இப்ப அந்த சென்னையை தாண்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொங்கு பெல்ட்ல ஒரு சில இடத்துல ரன்னிங் கம்யூனிட்டி இருக்கு. எங்க ஊர்ல காரைக்குடியில ஒரு ரன்னிங் கம்யூனிட்டி இருக்கு. அதாவது மதுரையை தாண்டி சொல்ல போனா மதுரையிலயுமே ஒரு சில ரன்னிங் கம்யூனிட்டி இருக்கு. ஆனா பெங்களூர், மும்பை அந்த அளவுக்கு இங்க வந்து ஒரு கம்பெனிஸ் அப்ரோச்சா இருக்கட்டும், ஒரு ஷூ கம்பெனி வந்து ஷூஸ் சேல் பண்றதா இருக்கட்டும், ரன்னிங் தேவையான அக்சசரிஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், குறிப்பா சொல்லணும்னா இப்ப இது சென்னையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னைக்கு நம்ம காலையில பேசும்போது ஒரு சிந்தட்டிக் ட்ராக் தான் இருக்குன்னு நேரு ஸ்டேடியத்துல ஒண்ணுதான் இருக்கு. ஒரு ஒரு மொத்த ஸ்டேட்லோட தலைமை இதுல இருக்கும். சென்னையில ஒரு சிந்தட்டிக் ட்ராக் தான் இருக்கு. இன்னொன்னு பக்கத்துல ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, இன்னொன்னு இருக்கிறது வந்து ஒரு காலேஜ், அது ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போய் அந்த அப்ரூவல் எடுக்கிறதுக்குள்ளே வந்து ரொம்ப சிரமம் தான். ஓகே, இந்த 2 இடத்துலயுமே எல்லாராலையும் போய் ஓடிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நேரு ஸ்டேடியம்ல கூட எனக்கு லாஸ்ட் இயர் தான் வந்து அங்கேயே அப்ரூவல் வந்திருக்கு. அதுவும் எதனால அப்படின்னா நான் மாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொன்னனால எனக்கு அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. சாதாரணமா போய் நீங்க அப்ரோச் பண்றீங்க, எனக்கு இங்க ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா அந்த கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க ப்ராப்பரா பியூர் அத்லீட்ஸ் ட்ரெயின் பண்ற இடம். அதுவும் தான் சரி, அப்படிதான் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே அங்க போய் வாக்கிங் பண்ணுவாங்க. ஒரு ட்ராக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப ட்ராக்குன்னு ரூல்ஸ் இருக்கிறது ஓகே. சோ எனக்கு வந்து இப்ப நான் குண்டா இருக்கேன்ப்பா, நான் வந்து ரொம்ப குண்டா இருக்கேன், எனக்கு உடம்ப குறைக்கணும்னு ஆசை இருக்கு, நான் அந்த இடத்துக்குள்ள போகணும், அந்த அந்த ட்ராக்கை நான் தொடணும், அந்த இடத்த நான் யூஸ் பண்ணணும். எனக்கு ஆனா கில்ட் இருக்கக்கூடாது, என்னைய யாரும் எதுவும் நினைச்சிருவாங்களோ, நான் அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஆளோ அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட் இல்லாம நானும் பீஸ்ஃபுல்லா அந்த இடத்துல போய் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆப்ஷன்லாம் இருக்கு? என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ட்ராக் எதுக்காகன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மொத்த சிட்டிக்கே ஒரு ட்ராக்னு இருக்கிறப்போ அங்க ட்ரெயின் பண்றவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? சீரியஸான ஆத்லீட்ஸா இருப்பாங்க. அவங்க இன்டர்நேஷனல் ஆத்லீட்டா இருப்பாங்க, நேஷனல் ஆத்லீட்ஸா இருப்பாங்க. நம்மளோட பர்பஸ் என்ன? வெயிட் லாஸ். ஸோ நம்ம ஓடும்போது அவங்கள நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது. கண்டிப்பா. அப்ப என்ன மாதிரி நம்ம ஆஸ் ரன்னரா நம்ம தானே டிபெண்ட் பண்ணி, ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் அதுல நடத்துறாங்கல்ல, நல்ல விஷயத்துக்கு தானே கேட்கிறோம். அப்ப நமக்கு தேவைகள் இருக்குல்ல. கரெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு நம்மளை வந்து நம்ம டிசிப்ளின் பண்ணிட்டு அந்த ட்ராக்கோட ரூல்ஸ் என்னன்றதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஸ்லோ ரன்னரா இல்ல ஃபாஸ்ட் ரன்னரா, ஸ்லோ ரன்னரா இருந்தா நம்ம எந்த ட்ராக்ல ஓடலாம், நம்ம எப்படி ஒரு ஃபாஸ்ட் ரன்னருக்கு நம்ம தொல்லை கொடுக்காம ஓட முடியும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு அதாவது கண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ற ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கணும்னு நீங்க வந்து என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும். மெம்பர்ஷிப்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதோட பர்பஸ் என்னன்னு கேட்பாங்க. அந்த பர்பஸை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி கிடைச்சிடும். அந்த ஒரு கார்டு வச்சு நீங்க தமிழ்நாட்டுல எல்லா எஸ்டிஏடி ட்ராக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வழிமுறைகள் இருக்கு, எனக்கு இது தெரியாது. ஆனா வந்து நம்ம பண்ற தப்பு என்னன்னா, இப்போ ஒரு ட்ராக் நம்ம இருக்கு, இப்போ பெங்களூர்ல கிட்டூர் ராணி ஸ்டேடியம் இருக்கு, சிந்தட்டிக் ட்ராக் இருக்கு, அது மக்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். சீரியஸ் ரன்னர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றப்போ ஒரு லேன் அவங்க கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, எல்லா லேன்லயுமே வாக்கிங் போவாங்க, எல்லாத்தையுமே மறைச்சு வாக்கிங் போவாங்க. சிந்தட்டிக் ட்ராக்ல வாக்கிங். ஸோ வாக்கிங்ன்றப்போ நம்ம ஏதோ ஒரு லேனை பிடிச்சி வாக்கிங் பண்ணலாம், அதை ட்ராக்ல தான் வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஸ்லோ ரன்னருக்கு ஒரு ட்ராக்கு, ஸ்பீட் ரன்னருக்கு ஒரு ட்ராக் அப்படின்னு செப்பரேட்டா நம்ம அந்த ட்ராக் நாலேஜை வளர்த்துக்கிறணும் அப்படின்றத சொல்றாங்க. இது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளுக்கு இங்க சிந்தட்டிக் ட்ராக் இல்லாம இங்க பக்கத்துல ஒரு மட் ட்ராக் இருக்கு, கவர்மெண்ட் கட்டினது, எஸ்டிஏடி. இது இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு. சரி, அங்க போய் நான் ஒரு நாள் தான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா நான் அங்க அங்கேயே வந்து என்ட்ரி வந்து ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்.
சரி. அது ஓகே. அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன காரணம் ரன்னர்ஸ் மட்டும் தானே வருவாங்க அப்படின்ற ம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அங்க உள்ள போனா எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் லேன்லயே வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. நம்ம எத்தன பேர்கிட்ட சொல்ல ஒரு டெம்போ பண்றீங்க, ஒரு இன்டர்வல் பண்றீங்க, ஒரு ஃபாஸ்ட் ஒர்க் அவுட் பண்றீங்க. நீங்க ஓடும்போது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நிச்சயமா. இருக்கக்கூடாது ஓடுறீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க ஒவ்வொரு லேப்பும் பண்ணும்போது அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சார் கொஞ்சம் தள்ளி போங்க. சரி. ஃபர்ஸ்ட் 2 லேன விட்டுருங்க அப்படின்னு சொல்றேன். ஆனாலுமே நான் ஏன் விடணும்? நானும் மாசம் காசு கட்டுறேன் இல்லன்ற ஆட்டிட்யூட்ல தான் போறாங்க. சோ அவங்க ஒரு அத்லீட்டோட பெயின அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டேன்றாங்க. ம். சோ இந்த அத்லீட்ஸ் எல்லாம் எங்க போய் சொல்றது? யார்கிட்டயும் போய் சொல்ல முடியாது. நாங்க அப்ப என்ன பண்றது? அங்க போவாம நாங்க போய் ரோட்ல பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்பவும் ரோட்ல என்னோட ஸ்பீட் எல்லாமே நான் ரோட்ல தான் பண்றேன். ரோட்ல பண்றோம். ரோட்ல பண்றதுனால இருக்க இம்பாக்ட்ட பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்பீட் நார்மல் என்னென்ன நம்மளோட நமக்கு லாஸ் இருக்கு? உடம்புக்கு என்ன இம்பாக்ட்? 2யுமே சேர்த்து சொல்லுங்க. சி 2 விஷயம் சார். அதாவது நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம மைலேஜ் வைக்கிறோம் அப்படின்னா, ம். அப்ராக்ஸிமேட்டா ஒரு 80 கிலோமீட்டர் ஈஸி ரன் தான் பண்றோம். சரி. அது வந்து நம்ம ரோட்ல பண்ணும்போது ஒரு ஹெவி ஷூவோட பண்ணும்போது ஓரளவுக்கு இம்பாக்ட் எடுத்துக்கும். ம். ஸ்பீடு ஷூல பண்ணும்போது அது ஹார்டா இருக்கும் ஆக்சுவலா. சரி. அது நம்ம ரோட்ல போட்டு ஓடும்போது நெறைய ஜாயிண்ட்ஸ்க்கு இம்பாக்ட் வருது. ம். ஸோ அது வந்து ப்ரிஃபர்ட் கிடையாது. ம். வேற எந்த ஆப்ஷன் இல்ல. லாஸ்ட் ரிசார்ட்டா தான் அத நான் யூஸ் பண்றேன். ம். ஆக்சுவலா ட்ராக்ல தான் பண்ணணும். இல்லன்னா மட் ட்ராக்லயாவது பண்ணணும். இது இல்ல அப்படின்னா நம்ம மட்டுமே ப்ராப்பரா இல்லைல்ல சார். எங்க ஊர் எஸ்டேட்டில சரள மண் தான் இருக்கு. 2வது இப்ப நம்ம ரோட்ல பண்ணும்போது, ஷூவோட தேய்மானம் அதிகமா இருக்கும்ல. கண்டிப்பா அதிகமா இப்ப இருக்கும். பவுன்சினஸும் ஆமா. சிந்தெடிக்ல நான் வந்து வேலம்மாள்ல நான் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லா இருந்தது. ஷூவோட தேய்மானம் கம்மியாகும். கம்மியா ஜாயிண்ட்ஸோட இம்பாக்ட் கரெக்ட்டா. கம்மியா இருக்கும். ஆனா ரோட்லயே பிராக்டிஸ் பண்றதுனால அத்லெட்ஸ்க்கு இன்ஜுரி கண்டிப்பா. அக்ரவேஷனுக்கு சான்சஸ் நெறைய இருக்குல்ல. கரெக்ட். அது மாரி ஷூவுக்கும் நம்ம அதிகமா இப்ப ஒரு 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஷூவ நம்ம 200லயே நம்ம இது முடிச்சுடுறோம். முடிச்சிற மாரி. உங்க ஷூ வந்து ஒரு ஷூ பஞ்சர் வேற ஆயிருக்கு. ஆமா, ஸோ ஆமா. இந்த மாரி இஷ்யூனா அதோட விலை வந்து கிட்டத்தட்ட ரூ. 25,000. அந்த ஷூ பஞ்சர் ஆயிருச்சு அப்டின்னா திருப்பி யூஸ் பண்ண பண்ண முடியாது. முடியாது. ஸோ இந்தியாலயும் கிடைக்காது. இந்த ஆ. மாரி ஒரு ஷூ நம்ம வாங்கணும் அப்படின்னா, பல பேர்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, வேற யாராவது வெளியூர்ல இருந்து வராங்க அப்படின்னா, ம். எனக்கு இந்த ஷூ வேணும், இந்த சைஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2, 3 மாசம் வெயிட் வெயிட் பண்ணி பண்ணி வாங்க வேண்டியதா வாங்குற இருக்கு. மாரி. அதுவும் வந்து ரூ. 25,000 ஷூ 100 கிலோமீட்டர்ல அது போயிடுது அப்படின்னா, எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளான அத்லெட்ஸா இருக்கிற பசங்களுக்கு ஓகே. இப்ப வந்து தடகளம் சக்தி உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. அவரு மாரி அத்லெட்ஸ்க்குலாம் வந்து ஷூஸ் வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா கஷ்டம். அவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டு வந்து இப்ப எல்லா ரேஸ்லயும் போய் பிரைஸ் அடிக்கிற மாரி கரெக்ட். அந்த ஆப்ஷன்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆகணும்? ஏன்னா நான் ஏற்கனவே நம்ம பேசும்போது ப்ரீவியஸ் ஸ்டேட் அத்லெட்ஸ் இப்ப 100 மீட்டர் பண்ணவங்க, 400 பண்ணவங்க, சின்ன சின்ன ரொம்ப கம்மியான சம்பத்து வேலையில பார்க்குறாங்கல்ல. ஆமா. ஸோ அதுக்குண்டான ரீசன் என்னவா இருக்கும்னு பார்க்குறீங்க? ஏன்னா, இப்ப எந்த நீங்க பேரண்ட் கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒருத்தவங்க ஃபோக்கஸ் பண்ணி ரன் பண்றாங்க. இல்ல ம். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்த விதமான ஃபியூச்சர் என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. உங்க ம். கண்ணு எதிர்க்க ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா? எதுவுமே தெரியல. இத்தன அத்லீட்ஸ் இருக்காங்க. இவங்கலாம் எங்க போயிட முடியும்? ம். சரி ஏசியால போய் மெடல் அடிப்பாங்க. எத்தன பேர் அடிப்பாங்க? ம். அவுட் ஆஃப் 100 ஒருத்தர் இல்ல 2 பேர். அவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே வரும். மத்தவங்க எல்லாம் அவ்வளவுதான். அப்படியே வந்து ஏதாவது நார்மல் ஜாப்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. அதனால ஆ. பேரண்ட்ஸுமே வந்து நெறைய தயக்கப்படுறாங்க. இவங்களெல்லாம் வந்து ஏதாவது ஸ்போர்ட்டுக்குள்ள அனுப்பலாமா? வேண்டாமா? ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக தான் அனுப்புறாங்களே தவிர, இது ஒரு கேரியரா மாத்தணும் அப்படின்னு சொல்லி யாரும் அனுப்புறது இல்ல கிடையாது. அதான் இப்ப நீங்க ப்ராப்பரா பண்ற மாரி அவங்களும் ப்ராப்பரா கத்துக்கிட்டாங்கன்னா பரவால்ல இல்ல. இப்ப ப்ராப்பரா கரெக்ட். அவங்களுக்கு இப்ப எஸ்ஜேடில வந்து ப்ராப்பரா எல்லாமே குடுத்துடுறாங்களா? ப்ராப்பர் நியூட்ரிஷன் ஓரளவுக்கு சப்போர்ட் குடுக்குறாங்க. கவர்ன்மெண்ட் வந்து அதுக்குண்டான ஃபண்ட் அலோகேட் பண்ணிடுறாங்க. அதுக்குண்டான கோச்சஸ் வந்து ப்ராப்பரா குடுக்குறாங்களான்னு கேட்டா, அது ஒரு கேள்விக்குறியா தான் கரெக்ட். இருக்குது. கரெக்ட். இப்ப அது மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. ஆனா, சக்சஸ் ரேட் நம்ம ஊர்ல தான் கம்மியா இருக்கு. நம்ம ம். தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கு. ஃபாரின்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான மெடல்ஸ் எடுக்குறாங்க. அதிகமா பிளேயர்ஸ் உருவாக இப்ப அந்த ஃபீல்டுல வந்து அவர் வந்து மெடல் அச்சீவ் பண்ணிட்டாரு. ம். இல்ல பண்ணல அப்டின்னாலும், அந்த நாலேட்ஜ வச்சு நம்ம இப்ப கோச்சிங்ல ஏர்ன் பண்றோம். நான் கரெக்ட். ஆஸ் அ கோச் நீங்க ஒரு ஒரு கோச்சா இருக்கீங்க அப்டின்ற மாரி, அது ஒரு ப்ரொஃபஷனாவே எடுத்துக்கிறோம். ஏன் இவங்க போய் வந்து ஒரு பேக்கரில ஒர்க் பண்றாங்க, ஈபி லைன்ல ஒர்க் பண்றாங்க. ரொம்ப அ என்ன சொல்றது? டெய்லி வேஜஸ்க்கு ஒர்க் பண்றாங்கல்ல. ஆமா. சோ இத எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? இல்லடா இது ஒரு ப்ரொஃபஷனு. நீ கரெக்ட். அதுல கரெக்ட்டா கத்துக்கிட்டீன்னா, இதுலயுமே நீ கோச் ஆகலாம். நெறைய பேத்துக்கு நீ உருவாகலாம். நெறைய பேத்த நீ உருவாக்கலாம் கரெக்ட். அப்படின்றத கரெக்ட். என்ன மாரி நீங்க உங்க நான் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்லுங்க. நினைக்கிறேன் அப்படின்னா, வெறும் அந்த ஸ்போர்ட் மட்டும் பண்றது இல்லாம, நீங்க இப்பத்துலேருந்தே வந்து அத பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன வயசுலேருந்து நீங்க ஒரு ஸ்போர்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல அது சார்ந்த மாரி நீங்க படிப்பும் நீங்க சேர்த்துட்டீங்க ஆ. அப்படின்னா, உங்களால நெறைய வந்து ஸ்டூடண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, ஒரு விஷயம் இப்போ ஒரு டவுட் கேட்கறாங்க. இது ம். ஏன் நான் இந்த மாரி இந்த வொர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். பாடியில இது பண்ணும்போது இந்த சேஞ்சஸ்லாம் நடக்குது. ஓகே. அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து படிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களால வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க கோச்சிங்ல போக முடியும். ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா,
ஓகே அத்லெட்டிக்ஸ் வந்து ஓரளவுக்கு தான். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நான் டிஸ்ட்ரிக்ட் ஜோனல் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப நீங்க வந்து ஸ்டேட் வரையும் ஒருவேளை போயிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கானது ஸ்போர்ட்ஸ்ன்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட கேளுங்க. ஸ்ட்ரென்தனிங் கண்டிஷன் கோர்ஸ் இருக்கு, கரெக்ட். சிபிடி பர்சனல் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் உங்க ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி அந்த இதை ஒரு 6 மந்த் கோர்ஸோ இந்த இதெல்லாம் நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப கஷ்டப்படாம ஒரு பாசிவ் இன்கமா இதை சூஸ் பண்ணி கண்டிப்பா பண்ணலாம்ல. ஆமா. கண்டிப்பா. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம வந்து 4 பேர்கிட்ட சொல்லிக் கொடுக்குறோம். அதை நம்ம பண்றோம். நம்மகிட்ட வரப்போற எல்லாருமே வந்து athletes கிடையாது. அவங்க வந்து அவங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் சரி பண்றதுக்கு வராங்க. சின்ன வயசுல அவங்களுக்கும் athlete ஆகணும்னு ஆசை இருந்திருக்கும். ஆனா ஃபேமிலி சிச்சுவேஷன்னால வந்து அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு திரும்ப ஓகே எனக்கு இது திரும்ப பண்ணா நல்லா இருக்குமே, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபிட்னஸ்க்காக இவங்கெல்லாம் தான் வந்து நம்மள்ட்ட வந்து கோச்சிங்க்கு வருவாங்க. இவங்கள வரும்போது உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் வந்து நம்மளால அதை சொல்லித்தர முடியும். ஸோ இது நீங்க அத்லெட்டிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நிஜமாலே இதுதான் உங்களோட ஃபீல்டு அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சார்ந்த மாதிரி என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டோம், இதெல்லாம் ஓகே. இப்போ நமக்கு ரன்னிங்க்கு தேவையான அக்சசரிஸ்க்கு உண்டான ஒரு இடத்த பார்ப்போம். இப்போ மேஜரா ஒரு 4 கம்பெனியை நம்ம எடுத்துக்கிடுவோம். ரன்னிங்க்குனாலே ஒரு ப்ராடக்ட்டும் கிடையாது, ஷூ. கரெக்ட், ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ டாப் மோஸ்ட்ல இருக்கிறது அடிடாஸ் இருக்காங்க, 2வது நைக், 3வது ஏசிக்ஸ் இருக்காங்க, 4வது பூமா. ஸ்கெச்சஸ்லாம் அந்த அளவுக்கு யாரும் யூஸ் பண்றது இல்லை. ஸோ இந்த 4 இருக்காங்க. இந்த 4ல நீங்க யூஸ் பண்றது எதை நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க? இன்னும் எல்லார்ட்டையும் இப்போ வந்து சில பேர்ட்ட வந்து 13, 12 சைஸ் வந்து ஷூஸ் வந்து கிடைக்கல. 0.5 வேரியேஷன் ஷூஸ். இப்போ 8 இருக்கு, 9 இருக்கு, 8.5 கிடைக்கல. ஆனா சில கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா 8க்கும் 9க்கும் நடுவுல 4 சைஸஸ் கிடைக்குது. ஸோ இந்த குறைகள்லாம் நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏசிக்ஸை நீங்க ஏன் இப்போ அவ்வளோ விரும்பி யூஸ் பண்றீங்க? சரி, நான் நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ என்னோட ஸ்டாவா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஷூ மட்டுமே எனக்கு ரிட்டையர்ட் ஷூஸே இருக்கு. அதாவது இது எல்லாமே நான் ஓடி முடிச்சது 1000, 1200 கிலோமீட்டர் ஒவ்வொரு ஷூட்டையும். ஸ்டாவா மைலேஜ் பார்த்தீங்கன்னாலே இப்போவே 12,000, 13,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷூமே நம்ம கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் மேலே கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் நைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன், சாக்கோனி யூஸ் பண்ணியிருக்கேன், அடிடாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட் ஆஃப் ஆல் த ஷூஸ் எனக்கு வந்து ஏசிக்ஸ் வந்து நல்லா தாங்குது. ஒரு வாட்டி வாங்கினா ஒரு எப்படி பார்த்தாலும் சாலிடா ஒரு 1200 கிலோமீட்டர், 1300 கிலோமீட்டர் என்னால் ஓடிட முடியுது. அப்போ வேல்யூ ஃபார் மணின்னு நான் பாக்குறேன். எனக்கு அதுல இன்ஜுரிஸ் எனக்கு கம்மியா இருக்கு. சரி, ஸோ அதனால நான் ஏசிக்ஸை ப்ரிஃபர் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நான் கேட்கறது என்னன்னா, இப்போ வந்து 180 சென்டிமீட்டர் ஹைட்ல ஒருத்தவங்க வராங்க, இல்ல 160 சென்டிமீட்டர் ஹைட்ல வராங்க. அந்த ஹைட்ல இருந்து நான் எப்பயும் பார்க்கறது அந்த ஹைட்ல இருந்து எவ்வளவு வெயிட் அதிகமா இருக்காங்க அப்படின்றது. இப்போ 160 சென்டிமீட்டர்ல ஒருத்தவங்க வர்றாங்க, ஆனா அவங்க வெயிட் வந்து ஒரு 70 கேஜி, 75 கேஜி, 80 கேஜி, இந்த மாதிரி 15 to 20 கேஜி வரையும் அதிகமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏசிக்ஸ்ல என்ன ஷூ ப்ரிஃபர் பண்ணுவீங்க? சரி, அகைன் ஒரு ஷூன்னு வரும்போது நம்ம வெயிட்டும் ஹைட்டும் மட்டும் பார்க்கறது இல்லாம இப்போ அடிடாஸ்ல நம்ம எப்பவுமே அடிடாஸ்லயும் சரி, நைக்கிலையும் சரி, பூமாலையும் சரி, எந்த பிராண்ட் நீங்க எடுத்துக்கிட்டாங்கன்னாலும் ரன்னிங் ஷூன்னு வந்து பாத்தீங்கன்னாலே ஒரு 1000 வெரைட்டி இருக்கும். நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகும், எதுக்கடா இத்தனை வெரைட்டி ஆஃப் ஷூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிலவங்களுக்கு வந்து கால்ல ப்ரொனேஷன். ஸோ எடுத்த உடனே ஆரம்ப கட்டத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நார்மல் ஷூ, நியூட்ரல் ஷூ போட்டு அவங்களால ஓட முடியாது. அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஷூ வேணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூரத்துல கால் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ எகெயின் ஒரு இண்டிவிஜுவலை பார்த்து அவங்களுக்கு இன்கேஸ் வெறும் வெயிட் மட்டும் தான் பிரச்சனை, அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஃபிளாட் ஃபீட் இல்லை அப்படின்றதா நான் சஜஸ்ட் பண்ணது நிம்பஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்டாக் ஹைட் அதிகமா இருக்கும். கொஞ்சம் நீங்க தப்பா ஓடுனீங்கனாலும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கும், ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும், குஷனிங் நல்லா இருக்கும். அதனால அவ்வளவு சீக்கிரத்துல பெயின் எதுவுமே வராது, ஜாயிண்ட் பெயின்ஸ் எதுவும் வராது. ஏன்னா அதுல இருக்கிற ஹை ஸ்டாக் குஷனிங் வந்து அது ஓரளவுக்கு எடுத்துக்கும் அந்த இம்பாக்ட். ஓகே, அதுல மைலேஜ் வந்து 1000 பிளஸ் வரையும் கன்ஃபார்மா 1200க்கு மேல ஓவர் வெயிட்ல இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா 1000 கிலோமீட்டர் ஃபார் ஷூர். சரி, அடிடாஸ்ல அதுக்கு ஈக்குவலா ஏதாச்சும் ஷூ சொல்லுங்க. அடிடாஸ்ல வந்து இப்போ புதுசா லான்ச் ஆன ஷூ போன நீங்க வாங்கிருக்கீங்களா, ஹைப்பர் பூஸ்ட், அது ஒரு ஷூ நான் சொல்லுவேன். இல்லனா சூப்பர் நோவா ரைஸ் 2 அப்படின்னு ஒரு ஷூ இருக்கு. சூப்பர் நோவா ரைஸ் 2, ஓகே, அது நல்லா, அது ஈஸியா ரன் ஆகுது, அது ஒரு நல்ல ஷூ. ஸோ வேற நைக்கில வந்து பாத்தீங்கன்னா பெகாசஸ் பிளஸ் நல்லா இருக்கும். குஷனிங் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். பெகாசஸ் பிளஸ் இல்லனா ஒமேரோ பிளஸ் வந்து ரொம்ப நல்ல ஷூ. ஏன்னா நல்ல குஷனிங் இருக்கு, ஹை ஸ்டாக் ஹைட். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். பூமால வந்து மேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கு, ஹை குஷனிங் மாடல். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஒன்ஸ் வந்து நேத்து நான் வந்து பூமா ஸ்டோர்ல செருப்பு வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து மக்கள் வந்து பிளேட்டட் ஷூ வேணும்னு சொல்லி, அதாவது ரொம்ப வெல்த்தா இருக்கிறாள், எனக்கு பிளேட்டட் ஷூ கொடு, அது பார்க்க டிசைனாகவும் அழகாகவும் இருக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு நடக்கும்போது கால் வலிக்குது, ஏன் என்னால் நடக்க முடியலன்னு கேட்குறாங்க. ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பணம், நல்லா ஓடுறவங்கள்ட்ட பணமே இல்லை. ஒரு பக்கம் ஒரு அழகுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணி வாங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி இருக்குது. இப்போ அடிடாஸ்ல ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன் நான். ரன்னிங் கம்யூனிட்டியில் ரன்னர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஷூஸு
சில தேவையில்லாத, அதாவது அந்த ஃபீல்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுக்கு போய் ரீச் ஆகும்போது, நம்ம சைடுல இருக்கிற ரன்னர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கலையோன்றது என்னோட கரெக்ட். ஃபீலா இருக்கு. கண்டிப்பா. இத நீங்க எப்படி வந்து எல்லாத்தையும் ஓட வைக்கணும், எல்லாருக்கும் ஒரு கம்பெனி நம்ம உள்ளக்கையும் கொண்டு வர வைக்கணும்னா, ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன நான் இந்த பெரிய கம்பெனிக்கெல்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்தந்த ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாரி ஆள வந்து நீங்க கூப்பிடணும் இந்த மாரி ஈவென்ட்ஸ்க்கு. எல்லாரையும் கூப்பிட்டு பிரயோஜனமே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ரன்னர், நான் ஒரு ரன்னர். இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம அத்தன ஷூ யூஸ் பண்ணிட்டு ஒரு 10, 20 பேர் ஆஃப் ஷூஸ் யூஸ் பண்ணிட்டு எதுல குட், எது பேட் அப்படின்னு நம்மளால ஈஸியா சஜஷன்ஸ் குடுக்க முடியும். ம். இப்போ ரன்னிங் புதுசா வரவங்களால அந்த சஜஷன்ஸ் குடுக்க முடியாது. ஒரு ஃபீல்ட்லயே இல்லாதவங்களால வந்து அந்த சஜஷன்ஸ் குடுக்கவே முடியாது. ஸோ கம்பெனிஸ் வந்து இத தான் மேஜரா பார்க்கணும் அப்படின்றது தான் ம். என்னோட சஜஷன் ஆக்சுவலா. ஸோ யாரு ஸ்போர்ட்ல இருக்காங்களோ அவங்களோட அவங்களுக்கு இது வந்து வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் பண்ணாங்க கொடுங்க அப்படின்னா நல்லா அப்படின்றதான் இருக்கும். என்னோட இது. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்ச நெறைய டீட்டெயில்ஸ் கேட்டு நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கும் நான் நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நானு. வேற ஏதாச்சும் தெரிஞ்சாலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல அத நான் கன்டின்யூ பண்றேன் நானு. இன்னைக்கு இந்த வ்ளாக் இதோட முடியுது. இப்ப நாங்க 2 நாளா வந்து அ ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே வந்த அன்னைக்கே ஒரு 10 டூ 12 கிலோமீட்டர் ரன் பண்ணோம். அப்புறம் ஒரு நாள் நான் வெளியில அடிடாஸ் ஈவென்ட்க்கு போயிருந்தேன். இவங்க வேற ஈவென்ட்க்கு போயிருந்தாங்க. ஸோ அடுத்து நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு ரன் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஒரு 3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்க வந்து வீடு வந்து எனக்கு ஒரு தனி ரூம் குடுத்துருந்தாங்க. அதுல வந்து உங்களுக்கு அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிள் நான் ஒரு நாள் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஓட்டி பார்த்துட்டு அதையும் நான் ரிவ்யூ சொல்றேன். சரியா? ரொம்ப நன்றி பிரதர். தேங்க் யூ சோ மச். சூப்பரான ஒரு தேங்க் யூ. கான்வர்சேஷன். நெறைய உங்க நாலேட்ஜ குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ. அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணோம் ஆமா. அப்படின்னா, அடுத்த இதுல எஸ். சந்திப்போம். ஷூர். ஓகேவா? ஓகே. பார்ப்போம். தேங்க் யூ. தேங்க் யூ.